Hello. Today, May 9th, market எப்படி மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நல்ல கேப் டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் பேக் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரிவர்சல் ஜோன் எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லைன் ஃபார் 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே, 23,850. ஓகே, அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே 23,900 ஓப்பன் ஆகிட்டு அப்பில் போயிட்டு வருது. இதே 1 day டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல கேப் டவுன் பட் பாசிட்டிவ் சைட் பெரிய அப்சைடு காமிக்குது. அப்சைட் கேண்டில். தென் we look for some other opportunities today. இன்னைக்கு வந்து நான் வந்து ஃபாரவே ஸ்ட்ரைக் பேஸ் இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபாரவே 24 இருக்கா 20 பண்ணது அப்படின்ட்டு. ஸோ சேம் வே நம்ம வந்து 20 மார்க்கெட். ஹலோ, இப்போ நம்ம கரெக்டாக வந்து 10:17 10 10 ஓ கிளாக் நடந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஒரு சப்போர்ட் ஏரியா பிரேக் பண்ணாமல் இருந்தது. இங்கே வந்து சப்போர்ட் ஏரியா பிரேக் ஆச்சு கரெக்டாக 951. அந்த 951க்கு இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. நான் என்ன நினச்சேன், ஓகே இந்த லோ வந்து 61.95, இந்த லோ வந்து 51. ஸோ லோயர் லோ இது வந்து டைவர்ஜன்ஸ் நடக்குதுன்னு நினச்சேன். பட் அதையும் பிரேக் பண்ணி இங்கேயாவது ஸ்டாப் ஆகும்னு நினச்சேன். ஓப்பன் கேண்டில் 4.6 ஸ்டாப் ஆகும் நினச்சேன். அதுவும் ஸ்டாப் ஆகல. அகைன் வந்து பிரேக் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் இது என்னன்னா சடனாக ஒரு அப்சைடு போகிற மாதிரி போய் ஒரு பெரிய கேண்டில் வந்து இப்போ இவ்வளோ கிரீனாக வந்து டக்குன்னு ரெட்டாக மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டு கிடையாது, இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இட்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். இப்படியே ஸ்லோவா வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டைரெக்ஷனல் மாறணும். அதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இங்கே கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மார்க்கெட்டோட டைரெக்ஷன் மாற வைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால இங்க ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த லோ வந்து நியூ லோயர் லோ ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ நியூ ஹை ஃபார்மேஷனால நியூ லோயர் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒன் சைடு ஸ்விங் வந்து நாட் வேலிட். அதுக்கடுத்து இது எப்படி இன்னொரு மெத்தட்ல எப்படி போகணும் அப்படின்னா இன்னொரு மெத்தட்ல எப்படி போகணும்னா இங்கிருந்து வந்தது இப்போ இன்கேஸ் இந்த நியூ ரீசன்ட் ஹையை பிரேக் ஆகாம இப்படி வந்துட்டு இப்படி போனா இட்ஸ் அ வேலிட். இந்த லோவும் பிரேக் ஆகக்கூடாது, இந்த ஹையையும் பிரேக் ஆகாம பிட்வீன் தட் ஒரு 50% ரிவர்சல் ஆகி அண்ட் தென் இதோட 50% ரிவர்சல் ஆச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்கு. பட் அதோட ப்ரெஷர், அதோட மூவ்மெண்ட் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இதோட ரேஞ்ச் எல்லாமே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 82ல இருந்து 50 ஒரு 30 பாயிண்ட்ஸ். ஸோ 30 பாயிண்ட்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ மிட்னு பார்த்தா 15 பாயிண்ட்ஸ். ஸோ சின்ன கேண்டில்ஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து வயலண்ட் மூவ் இருக்காது. ஸோ பிக் டார்கெட் 10 பாயிண்ட் இது பண்ண முடியாது. ஸோ ஒரு கேண்டிலுமே ஆவரேஜாக வந்து ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு, 4 பாயிண்ட் இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இதுல வந்து மொமெண்டம் இல்லாட்டி இப்படிதான் வந்து டைரக்ஷன் மாறி மாறி செல்லர்ஸ் பையர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்து இதுவே ஆக்டிவேஷன் ஆனாலுமே we cannot expect a 10 பாயிண்ட். இது வந்து கொஞ்சம் நல்ல மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். அதர்வைஸ் we can hold the trade today. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னைக்கு ட்ரேட் கிடைக்காதையும் பிரச்சனை இல்லை, நோ இஷ்யூ.
நம்ம வந்து ஒரு கரெக்டான என்ட்ரி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டே தவிர, ட்ரேட் பண்ணணுங்கிறது நம்மளுடைய டார்கெட் கிடையாது. ஓகே. நம்ம கரெக்டான என்ட்ரி எடுக்கணுங்கிறது தான் நம்மளோட கோலே தவிர, டெய்லி ட்ரேடிங் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் என்னோட போர்ட்ஃபோலியோவே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து டெய்லியுமே ட்ரேடிங் எடுக்க மாட்டேன். என்னோட ட்ரேடிங் புக்கை காமிக்கிறேன். நான் ஃபுல்லாவே வந்து ஏன்னா எப்பயுமே நான் ட்ரேடிங் எடுத்துட்டு இருக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு எப்பப்போ என்ட்ரிஸ் கிடைக்குதோ அப்பதான் என்னுடைய ட்ரேடிங் என்ட்ரிஸ் இருக்குமே தவிர என்னுடைய இது வந்து டெய்லியுமே நான் ட்ரேட் எடுக்கணும்ட்டு எடுக்க மாட்டேன். ஸோ ஐ ஷோ யூ தட் டைரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ இதை ட்ரேடிங் இருக்குல்ல, இங்கே வந்து ட்ரேட் இருக்கேன். இது ட்ரேட் கிடையாது, ஒரிஜினல் இது. ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் ட்ரேட் எடுக்கவே இல்லை. ஓகே. ஸோ எனக்கு கரெக்டான என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா ஐ வில் குவிட், ஐ வில் ஸ்டாப் ட்ரேடிங் ஃபார் த டே. ஓகே. ஸோ அதான் நம்ம எப்பயுமே இது பண்ணணும். ஸோ நான் டெய்லி ட்ரேட் எடுக்கணுங்கிற இதில் வந்து உட்கார மாட்டேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புட் இது வந்து இன்னொரு நியூல ஃபார்ம் ஆச்சு இங்கே, அண்ட் தென் அதையுமே பிரேக் பண்ணிருக்கு. மேபி இது கால் சைடில் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இந்த இதை வந்து வாங்கி அடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த இது வந்து பிரேக் ஆகலை, இந்த இது சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் வரும், ஒரு ஃபாஸ்ட் மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டேக் சம் டிசிஷன். அந்த மொமெண்ட் வந்து ஒரு நல்ல ப்ரெஷரோடு இருக்கணும். இல்லைன்னா இட் வில் பி குட். ஸோ இது வந்து நியர்பை ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே இப்படி தான் இருக்கு. நியர்பை 24,200 கால் அண்ட் 24,000 போட்டு, இது வந்து 24,500 ஃபார்வே ஸ்ட்ரைக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ we'll wait for some time and get connected. ஓகே. சரி. இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஃபார்மேஷன் இருக்கு இந்த ஸ்பாட் சார்ட்ல. இங்க பிரைஸ் சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இட் இஸ் லோ வந்து 61 ஃபார்ம் ஆகி இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நிக்குது. ஓகே. இப்போ என்னன்னா இந்த ஸ்விங், இப்போ ஸ்விங் பாட்டம் லோ ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இது வந்து என்ன மாதிரி போனா நல்லா இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து நமக்கு RSI கிராஸ் ஓவர் நடந்துருச்சு, எஸ்எம்ஏயோட RSI கிராஸ் ஓவர் நடந்துருச்சு. ஸோ இந்த ஹையை விட மேலே போயிட்டு ஒரு ஹை வச்சு ரிவர்சல் ஆகணும். நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க இருந்து ரிவர்சல் ஆகிற மார்க்கெட்டு, இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிற மார்க்கெட்டு இப்படி மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகி இப்படி போகும்போது இந்த பிரேக் அவுட்டுக்கு நம்ம டார்கெட் பண்ணலாம். புரியுதா? இதை ஹையை உடைக்கணும், ஹையை உடைச்சு க்ளோஸ் வைக்கணும். அதர்வைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு, இங்க ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு, இங்க ஒரு ரிஜெக்ஷன். ஸோ இது இங்க பிரேக் பண்ணி போயிட்டு ஒரு க்ளோஸ் வச்சுட்டு வந்தப்ப ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா, இங்க திரும்ப ரிட்டர்ன் இங்க வராம ஒரு ஹை ப்ரெஷர்ல மேல போயிடுச்சுன்னு வைங்களேன், கால் சைடு மேல போயிடுச்சு, ஒரு சின்ன ரிஜெக்ஷன், பெருசா கூட இருக்கலாம் அவசியம் இல்லை, ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இப்படி இருந்தா கூட நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன அப்சர்வேஷன், ஒரு சின்ன ட்ரெண்ட் ஃபார்ம் பண்றேன். இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் டச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு டச், இங்க ஒரு டச் நடந்திருக்கு. இந்த சின்ன பிரேக் அவுட், இந்த சின்ன ட்ரெண்டை இது பண்றேன். ப்ளஸ் இங்க வந்து என்னன்னா ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ். ஏன்னா
புட் சைடு வந்து இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கு. இங்கேயுமே வந்து புட் சைடு நல்லதா இருக்கு. ஒன்று இதை பிரேக் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகணும். ஓகே. ஸோ அதே மாதிரி 24,500 காலில் நமக்கு இது வந்து இன்னும் அப் சைடு வரல, பை சைடுக்கு வரல. ஸோ நமக்கு இப்போதைக்கு ஒரு கரெக்டான டைரெக்ஷன் கிடைக்கல. கரெக்டான டைரெக்ஷன் கிடைக்கல. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. பட் டியூ டு வார் இஷ்யூனால ஒரு பெரிய ஃபியர் இருக்கு மார்க்கெட்டில். ஸோ வில் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் டேக் அ டெசிஷன். ஓகே. கரெக்டாக இப்போ மணி வந்து 11:34 ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வரைஞ்சிருந்தேன். ஸோ இது பிரேக் ஆகிடுது. நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி இந்த டாப் தட் இஸ் 75.75 அது பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் வந்து 81, 82 அது வரைக்கும் தான் போகும்ன்றது நம்ம முதலே ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா வந்து இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது அப்படின்றதுனால. அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இதை ஹையை பிரேக் பண்ணி போச்சு போனது வந்து இட் கேன் நாட் பி கோ அபவ் ஹை ஆஃப் 80. ஸோ 80 தான் ஹை ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இப்போ கிடைச்சிருக்க ஒரு ஸ்விங்குக்கு இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம R50க்கு மேலே இருக்குது, RSI 50க்கு மேலே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து 80 பாயிண்ட்க்கு போகும்போது we can expect some good move. ஓகே. அதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது. ஆனால் ஈல்டு சார்ட்டு தான் காமிச்சிடும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம டிஃபரணும் வரும்போது என்ன நடக்குதுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கிள் ஸ்விங் ஹை R50 வச்சு இந்த சிங்கிள் ஹைடோ இந்த ஹை வந்து 18.15, 18.70 என்ட்ரி போட்டிருக்கேன். 18.70 என்ட்ரி போட்டிருக்கேன். 91.55 இன்டூ 3,000 ருபீஸ் டார்கெட் வைக்கிறேன். ஸோ ஒரு 4 லாஸ் இருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக இருக்குமா இல்லை என்னங்கிறத பார்க்கணும். ஸோ ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் ஐ வில் போஸ்ட் த ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இதோட ஜீரோ ஆயிட்டு. ஓகே. இந்த ஸ்விங்குக்கு கரெக்டாக வந்து டச் ஆகிட்டு ஃபுல் ஆகுது. இப்படி போனலாம் இட்ஸ் வேலிட். ஓகே. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த R50 இட்ஸ் நாட் வேலிட். ஸோ நான் அந்த ட்ரேடை வந்து கேன்சல் பண்ணிடுவேன். புஷ் சைடு வந்து ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சுக்கு தட் இஸ் 66 பாயிண்ட் இதுக்கு மேலே ஒரு ஓப்பன் கேண்டில் வச்சிருக்கு. நாட் அ க்ளோஸ் கேண்டில், ஒரு ஓப்பன் கேண்டில் வச்சிருக்கு. இந்த ஓப்பன் கேண்டிலுக்கும் ஒரு R50 போட்டிருக்கேன். மேபி இந்த டோஜி 68.70 இதுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான இது ஒரு மூமெண்ட் வரல. அண்ட் தென் புட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய விக்ஸாக இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர் இது இல்லை. ஸோ விக்ஸ் நிறைய இருந்தாலே அது கரெக்டாக இருக்காதுன்னு அர்த்தம். இங்கே கரெக்டாக இருக்குது, பட் இங்கே வந்து மூமெண்ட் இல்லை. ஸோ அதோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கு. இந்த
இந்த ஆர்டரை இப்போதைக்கு நான் கேன்சல் பண்ணுறேன். பட் we can watch this 24/500 காலில் 80.70 என்று 91.55 எக்ஸிட். அதே மாதிரி ஸ்டாப்பர்ஸ் வந்து 75 75.65 74.65 75.65 is the stop once it's break down. Okay. பார்க்கலாம். Okay. See you on Monday. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஒரு மூமெண்ட் காமிச்சிருக்கு. ஸோ இது எங்கே ஸ்டாப் ஆகுதுன்றதை பார்க்கலாம். பார்த்துட்டு we will take some decision. இது வந்து எது வரைக்கும் போகுதுன்றதை பார்த்துட்டு we will take some decision. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேக் அவுட் 57.8 58ங்கிற பிரேக் அவுட் 58 செகண்ட் கேண்டில் தான் ஹிட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து இது இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும். ஓகே. அப்படி இருந்தால் தான் நம்ம அதை வந்து ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணி எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன்ஸ் may hit in the upper chart. ஓகே. ஸோ அதையுமே நம்ம ஒரு பாயிண்டாக கன்சிடர் பண்ணோம். இப்போதைக்கு வந்த நியூ ஹை 76.30 நம்ம இந்த சார்ட்ல பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஏதாவது சப்போர்ட் ஃபார்மேஷன் ஆயிருக்கா? ஓகே. 76.30 நம்ம இந்த இண்டிகேட்டர்லையுமே ஒரு சப்போர்ட் கிரியேஷன் ஆயிடுச்சு. ஸோ தென் we will draw a 50%. Before that I will refresh the chart. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சார்ட் வந்து சார்ட் வேல்யூஸ் வந்து டிஃபராக காமிக்குது. அதனால ஐ வில் ரீஃப்ரெஷ் திஸ் ஒன். பார்த்தீங்களா, முதல்ல வந்து ஈக்குவலாக ஓப்பன் ஆன மாதிரி காமிச்சது. நவ் த வேல்யூஸ் ஆர் டிஃபரெண்ட். இப்போ வந்து நிஃப்டி 50 இதுக்கு வந்து ஒரு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனதுனால இது வந்து நான் முதல்ல ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இங்கேருந்து வந்த மார்க்கெட்டு இப்படி வந்துட்டு அகைன் இப்படி வந்துட்டு இப்படி போகும்போது இட் வில் பிரேக் திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறதுனால இது அகைன் இங்கே ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பிரேக் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவோட பிரேக் அவுட் வந்து இங்கே ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மீன்ஸ் 76 எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 82 ஒரு 6 பாயிண்ட்ஸ்லேயே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதுவுமே எனக்கு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு, மேக்கிங் ஒரு டவுட்ஃபுல். Let's see. டாப் 50 டச் பண்ணியிருக்கேன். இங்கே 75.75 வந்து உடைச்சதுன்னா it will go up to 81.65 only இந்த ஸ்டேஜில்.
இப்போ கரெக்டாக 10:27 ஆகுது. ஆம், இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கன்சால்டேஷன் நடக்குது. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இங்க வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஒரு ட்ரெண்ட் லைனாவே இல்ல. இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒரு R50 வந்தாலுமே, ஒரு கன்சல்டேஷன் மேலேயும் போல கீழேயும் வரல. இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. அதே மாரி இங்கேயுமே ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ இட்ஸ் அ இட்ஸ் அ அன்டிசிசிவ் ஏரியா. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு ஏரியா. ஸோ இத வந்து வி ஷுட் அவாய்ட் திஸ் ஏரியா. ஓகே. ஸோ ஐம் ரிமூவிங் திஸ் R50 ஏரியா பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது மூவ்மெண்ட் கிடைச்சது அப்படின்னா நான் வெயிட் பண்றேன்.